அம்போநிதிரனந்தாத்மா மகோததிசயோந்தக என்பது அடுத்த அடி. அம்போநிதிகி, பகவான் தான் மாபெரும் நிதி. அவரிடமே எல்லோரும் சென்று அடைகின்றார்கள். பக்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் இதை தெரிந்தே செய்கின்றார்கள். அதாவது பகவான் என்கின்ற பெருநிதியை அடைய வேண்டும் என்கின்ற பெரும் விருப்பத்தினாலே உந்தப்பட்டு அந்த யோகங்களையெல்லாம் நன்கு பயின்று இறுதியிலே பகவானை சென்று அடைகின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் கூட, அப்படி முயற்சி செய்யாதவர்கள் கூட அறியாமலேயே பகவானிடம்தான் செல்கின்றார்கள். உலக வாழ்வு என்கின்ற ஒன்றை பெற்று அதன் மூலம் படிப்படியாக படிப்பினைகளை பெற்று இறுதியிலே பக்தியும் ஞானமும் பெற்று பகவானை சென்று அடைகின்றார்கள். தேவர்கள், அசுரர்கள் கூட, மனிதர்கள், பித்ருக்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் என்று எல்லோருமே பகவானைத்தான் ஒரு பெருநிதியைப் போல சென்று அடைகின்றார்கள். அதனால் பகவானுக்கு அம்போநிதிகி என்கின்ற திருநாமம். மேலும் அம்போநிதிகி என்கின்ற சொல்லுக்கு ஒரு பெரிய சாகரம், பெரும் கடல் என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்படிப்பட்ட சாகரமாக பெரும் கடலாக இருப்பவர் பகவான். அவரே பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார், உபதேசித்து இருக்கின்றார். சரசாம் அஸ்மி சாகரம், நீர்நிலைகளிலே நான் சாகரமாக இருக்கின்றேன் என்பது இதன் பொருள். எனவே அந்த பொருளிலே கூட பகவானுக்கு அம்போநிதிகி என்கின்ற திருநாமம் பொருத்தமாக அமைகின்றது. ஓம் அம்போநிதையே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் அனந்தாத்மா, அனந்த ஆத்மா. பகவான் எல்லையில்லாதவர். வெளியினாலும், இடம் ஸ்பேஸ், அதனாலும் காலத்தாலும் அவரை அளந்துவிட முடியாது. அதாவது வெளியையும் காலத்தையும் கடந்தவர் பகவான். அவர் எல்லா இடத்திலும் இருக்கின்றார், எல்லா காலத்திலும் இருக்கின்றார். சிருஷ்டி தொடங்கி அதிலே இடம், அதாவது வெளி மற்றும் காலம், இப்படிப்பட்ட கோட்பாடுகள் எல்லாம் தோன்றாமல் இருக்கும்போதே கூட அவர் இருக்கின்றார். அவையெல்லாம் அவரிடமிருந்து தான் வருகின்றன. எனவே அவர் அனந்த ஆத்மா, அனந்தாத்மா. ஓம் அனந்தாத்மனே நமக. மகோததிசய, மகோததி என்றால் மிகப்பெரிய, மிக மிக பெரிய ஒரு நீர்நிலை. உலகம் முழுவதுமே, இந்த உலகத்தையும் தாண்டியுமே எல்லா இடத்திலுமே நீர் நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீர்நிலை. சிருஷ்டியின் இறுதியிலே, மகா பிரளயத்திலே அப்படிப்பட்ட பெருவெள்ளம்தான் ஏற்படுகின்றது. பகவான் அப்படிப்பட்ட ஒரு பெருவெள்ளத்தை உண்டாக்கி அதிலே எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒடுக்கி விடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருவெள்ளத்திலே, மகோததியிலே அவர் ஒன்றுமே அறியாதவர் போல சாய்ந்து கிடக்கின்றார். அதன் பிறகு அந்த பெருவெள்ளத்தையும் தன்னுள்ளேயே அடக்கி கொண்டு விடுவார். மீண்டும் தன்னுடைய உருவத்தை விடுத்து பரம்பொருளாகவே, குணம் குறி அற்ற பரம்பொருளாகவே ஆகிவிடுவார். இந்த காரணத்தினாலே அவருக்கு மகோததிசய என்கின்ற திருநாமம். ஓம் மகோததிசயாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் அந்தகக. அந்தகக என்றால் முடிவை, அழிவை ஏற்படுத்துபவர் என்று பொருள். எல்லா உயிர் இனங்களின் வாழ்க்கைகளையும் அவர்தான் முடித்து வைக்கின்றார். அவர்கள் மீண்டும் மறு பிறவி எடுக்கின்றார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த மறு பிறவிலும் கூட அவரே, பகவானே, அவர்களுடைய வாழ்க்கைகளை முடித்து வைக்கின்றார். மேலும் ஏற்கனவே கூறியபடி பிரளயத்தின் பொழுது எல்லாவற்றையும் எல்லோரையுமே அவர் முடித்து விடுகின்றார், அழித்து விடுகின்றார், அடுத்த படைப்பு தொடங்கும் வரையிலே. அதனால் அவர் அந்தகக, முடிவை ஏற்படுத்துபவர். பொதுவாக அந்தகக என்கின்ற சொல் யமனுக்கு, யமதேவருக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்தகக என்றால் யமன். ஆனால் பகவானோ யமனுக்கும் யமன். யமனுடைய காலத்தையும் ஆயுளையும் முடித்து வைப்பவர். அப்படிப்பட்ட அந்தகர் அவர். இதே பொருளிலே தான் சிவபெருமானும் காலாந்தகக என்கின்ற திருநாமத்தை பெற்றிருக்கின்றார். கால அந்தகக, கால என்றால் யமன், யமதேவன். அவருக்கும் அந்தகக, முடிவு கட்டுபவர், அவருடைய வாழ்க்கையை யமதேவனுடைய வாழ்க்கையை முடித்து வைப்பவர் என்பது அதன் பொருள். கால அந்தகக, காலாந்தகக என்பது சிவபெருமானின் திருநாமங்களிலே ஒன்று. இவ்வாறாக சகலத்தையும் சகலரையும் முடித்து வைக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அந்தகாய நமக. இந்த திருநாமத்துக்கும் சொந்த பொருளை கூற வேண்டுமென்றால் அவருடைய பக்தர்களின் பாவங்களை எல்லாம் அவர் முடித்து வைக்கின்றார்.
அழித்து ஒழித்து விடுகின்றார், மன்னித்து விடுகின்றார். பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.